நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குருவாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமாருங்க. இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம விரிவா பார்க்க போறோம். மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நல்ல தைரியமா ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எதுலேயும் ஒரு துணிச்சலோட இறங்கக்கூடிய ஒரு வேகம் அப்படிங்கிறது இவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குங்க. கொஞ்சம் பிடிவாதம், நிறைய பாசிட்டிவிட்டி, இதெல்லாம் சேர்ந்து செஞ்ச கலவை தான் பார்த்தோம்னா மேசராசி. இவ்வளவு சிறப்பான இந்த மேசராசிக்கு பாருங்க, கடந்த சனி 7 சனி விரைய சனி ஆரம்பிச்சிருக்கு. அதனால காரியத்துல எந்த காரியத்துல இறங்கினாலும் ஏதாவது ஒரு தடை சிக்கல் அப்படின்னு அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குங்க. ஆனா இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்குது. ராசி அதிபதி 2ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்ப நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது கட்டாயம் சக்சஸ் ஆகும். 7 சனியோட தாக்கத்தினால இருந்து வந்த அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப நீங்க ஆரம்பிக்குது. ஒரு காரியத்துல நீங்க பழையபடி ஒரு முழு முயற்சியோட இறங்கக்கூடிய ஒரு அமைப்பும் உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் சூப்பராகவே இருக்குங்க. சரி, எனக்கு வந்து குடும்பம் எப்படி இருக்கும், எனக்கு பணவரவு எப்படி இருக்கும் அப்படின்னு மேசராசிக்காரங்களா நீங்க கேட்டீங்க அப்படின்னா, 2ஆம் இடத்துல ராசியாதிபதி ஆட்சியா இருக்காரு. அப்படிங்கும்போது உங்களுக்கு சுய முயற்சியால பணவரவு அப்படிங்கிறது சூப்பரா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம குடும்பத்துக்குன்னு நிறைய இந்த மாதம் நீங்க வந்து செலவு பண்ணுவீங்க. குடும்பத்தோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க அந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க. அது மட்டும் இல்லாம பாருங்க, நிறைய மேசராசிக்காரங்களுக்கு பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, காது மூக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது இருந்திருக்கும். அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு வந்து சூப்பரா தீரப்போகுதுங்க. ஒரே ஒரு விஷயம், ராசியை வந்து ராகு பார்க்கறனால முடிஞ்ச வரைக்கும் அந்த அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க. புதிய நபர்கள் யாராவது உங்களை சந்திச்சு உங்களை அப்ரோச் பண்ணும்போது நீங்க அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா பழகணும். ஏன் இவங்க எதுக்காக நம்மகிட்ட பழகுறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பழகணுங்க. இல்லைன்னா அவங்க உங்களை வந்து ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொருளாதார ரீதியாகவோ இல்ல மன ரீதியாகவோ அவங்க உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஒரு விஷயத்துல இந்த மேசராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கணுங்க. அடுத்து உங்களோட வீட்டுக்கு குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் சூப்பரா இருக்குங்க. குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை இந்த சமயத்துல நீங்க வந்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அட்டகாசமா இருக்கு. 2ஆம் அதிபதி வந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறனால குழந்தை பாக்கியம் அப்படின்னு இல்லாத இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் குழந்தை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பரா இருக்குங்க. முடிஞ்சா ஒரு செக்அப் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க, ரொம்ப சூப்பர். அடுத்து பாருங்க, கம்யூனிகேஷனுக்கான ஸ்தானம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை இருக்குங்க. இது சூப்பருங்க. ஆனா என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா கூடவே கேதுவும் சேர்ந்து பார்க்குது. இதுல 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம்ங்க. நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பலிதம் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம்னா நைட்டு நல்லா யோசிப்பீங்க. தூங்காம கூட ஒரு விஷயத்த நாளை காலையில எந்திரிக்கிறோம், இந்த விஷயத்தெல்லாம் முடிக்கிறோம் அப்படின்னு பக்காவா பிளான் பண்ணுவீங்க. ஆனா அந்த காலையில எந்திரிச்சோன்னே நைட்டு ஒழுங்கா தூங்காதனால காலையில அந்த வேலையை வந்து அந்த பிளானை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணவே முடியாது, ஒரு தடங்கள் வரும். அதனால நீங்க வந்து பிளான் பண்ணி இந்த 1 வருட காலம், இந்த 1 மாசமே நீங்க வந்து பிளான் பண்ணாதீங்க. பிளான் பண்ணாம எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு ஃப்ளோல செஞ்சுட்டு போங்க, உங்களுக்கு அது சூப்பரா சக்சஸ் ஆகும். அடுத்து ஏதாவது ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க. அதாவது குறுகிய பயணம், அதுவும் குறுகிய பயணம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு காலையில எந்திரிச்சு ஒரு சாயந்தரத்துக்குள்ள ஒரு பயணம் போயிட்டு வருது. அந்த பயணம் குறுகிய பயணம், அதுவும் ஆன்மீக பயணமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லா காரியத்திலையும் ஒரு பாசிட்டிவிட்டியை உங்களுக்கு வந்து கொடுத்தே தீருங்க. அடுத்த 4ஆம் இடம், வீடு வண்டி வாகனம் சொத்துலாம் எனக்கு அமையுமாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 4ஆம் இடத்துல குரு உச்சமாய் உட்கார்ந்துருக்காருங்க. அப்ப சுகஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பரா இருக்கு. அப்ப உடல் ஆரோக்கியத்துல மேசராசிக்காரங்களுக்கு கடந்த 1.5 வருஷமாவே ஏதாவது ஒரு பிரச்சனை, முதுகு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, பல்லு வலிக்குது, தலை வலிக்குது,
இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். சுகஸ்தானத்துல உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா இந்த விஷயங்கள்ல இருந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஆறுதல், விடுதலை அப்படிங்கிறத கொடுப்பாருங்க. அதே மாதிரி வீடு, வண்டி, வாகனம் வாங்குறதுக்கு சூப்பரா இருக்கும். மேசராசிக்காரங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 1.5 வருஷங்கள நிறைய பேர் வீடு ஆரம்பிச்சிருப்பாங்க. சரி, ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு, நம்ம ஒரு பெரிய செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வீடு ஆரம்பிச்சுட்டு ஏதாவது ஒரு காரணத்தினால ஒரு தடங்கள் அப்படிங்கிறது நின்றுக்கும். ஒரு சிலருக்கு பேஸோட நின்றுக்கும், ஒரு சிலருக்கு அடுத்த ஸ்டேஜ் போயிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போக முடியாம ஒரு தடங்களாயிருக்கும். ஒரு சில மேசராசிக்காரங்களுக்கு சில விபத்துகளை வந்து அந்த வீட்டு வேலை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சந்திச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் இப்போ வந்து குரு உச்சமாயிருக்கிறனால அந்த தடைகள் எல்லாம் விலகி நீங்க வீடு வந்து நல்லபடியா கட்டி முடிக்கிறதுக்கான ஒரு சூழல் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. அடுத்து 5ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். படிக்கக்கூடிய குழந்தைகளா இருக்கிற பட்சத்துல இப்ப அவங்களுக்கு நீங்க நிறைய வந்து செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்புங்க. குறிப்பா வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்குங்க. மேசராசிக்காரங்களோட பெண் குழந்தைகள் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கவனமா அந்த குழந்தைங்களை பார்த்துக்கணும். அதே மாதிரி மேசராசிக்கார பெண்களும் ஆண்கள் கிட்ட, அதுவும் தெரியாத ஆண்கள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து எனக்கு உத்தியோகம் எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் சனி வந்து தன் 7ஆம் பார்வையா பார்க்குறாருங்க. அப்படிங்கும்போது உங்களோட வாழ்க்கை துணைக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்கும், அதுல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். வெளியூர்ல இருந்தாங்கன்னா இப்போ உள்ளூருக்கு வரக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாம் நல்லா இருக்குங்க. கொஞ்சம் திருமண வாழ்க்கை எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கை துணையோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது ரொம்பவே நல்லது. ஏன்னா மேசராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடம் அப்படிங்க வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரன் அதிபதியா வந்துடுறாரு. அந்த சுக்கிரன் கேதுவோட சேர்ந்திருக்கு. அப்ப உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க கிட்ட வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராம ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுங்க. உங்க லைஃப் பார்ட்னரோட உடல் ஆரோக்கியத்திலையும் குறிப்பா கவனமா இருக்கிறது சிறப்பு. பெண்களை பொறுத்த வரைக்கும்ங்க இந்த சமயத்துல ஆண்கள் அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் விலகி இருங்க. உங்களுக்கு அந்த 1 மாச காலம் மற்ற எல்லா விதத்திலையும் உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க. பணவரவும் நல்லா இருக்கும். ஆனா எதிர்பாலினத்திட்ட பேசும்போது மட்டும், பழகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. அடுத்து 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறாருங்க. அப்ப நீண்ட நாளா ஒரு வியாதி இருந்து அது குணமாகாம இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஒரு சர்ஜரி மூலியமா உங்களுக்கு அந்த வியாதி குணமாகறதுக்கான வாய்ப்புகளை குருவோட பார்வை உங்களுக்கு கிடைக்குதுங்க. நீண்ட நாள் வியாதியிலேருந்து வெளியே வந்துருவீங்க. அதே மாதிரி உயில் சொத்து சம்பந்தப்பட்டு எதுவும் உங்களுக்கு வராம இருந்துச்சுன்னா அந்த சொத்துக்களும் இந்த மாதம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அடுத்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை நிறைய கோள்கள் பார்க்குறாங்க. ராகு பார்க்குது, புதன் பார்க்குது, செவ்வாய் பார்க்குது, சூரியன் பார்க்குது, சனி பார்க்குது. அப்ப எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கும். உங்க அப்பாவுக்கு உடல்நிலை சரியா இல்லாம இருந்துச்சுன்னா அது இப்ப சரியாகும். ஆன்மீக பயணம், அதாவது தீர்த்த யாத்திரை போகக்கூடிய ஒரு அமைப்பு. உயர்கல்வி படிக்கணும், அதாவது ஆராய்ச்சி கல்வி படிக்கணும்னு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதற்கான வழி வந்து சூப்பரா கிடைச்சிருக்குங்க. பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் போய் படிக்கணும், வெளிநாட்டில் போய் நாங்கள் ரிசர்ச் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் இப்போ நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அது 10ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாருங்க. குரு 10ஆம் இடத்தை பார்க்குறனால தொழிலில் இருந்த முடக்கம் உங்களுக்கு சரியாக போகுது. தொழில் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. 10ஆம் இடத்தை வந்து 10, 11 அதிபதி 12, 10, 11ஆம் அதிபதியான சனி 12ஆம் இடத்துல இருக்கிறனால வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகும். வெளிநாட்டில் போய் தொழில் ஆரம்பிக்கிறது, வெளிநாட்டில் ஏற்கனவே இருக்கேன், எனக்கு வந்து அங்கே இன்னொரு இடத்துல போய் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கலாமா அப்படின்னா அதுக்கு எல்லாமே இப்போ சாதகமாக இருக்குங்க. சரி, இப்போ இந்த மாதத்தை இன்னும் வந்து நான் சூப்பராக மாற்றிக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, விநாயகர் வழிபாடு நல்லது. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு கல்கண்டு வச்சு படைச்சு அவங்க அந்த கல்கண்டை வந்து வெள்ளிக்கிழமை சாப்பிட்டுட்டு வாங்க. சுமங்கலி பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணிட்டு வாங்க. அனைத்து விதத்திலும் இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குங்கிறதுங்கிறத பொறுத்து இந்த பலன்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கிறவங்க ஜோதிடம் சார்ந்த வகுப்புகள் நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான முழு டீட்டெயில்ஸ் கிடைக்குங்க. நன்றி, வணக்கம்.